அன்பிற்கினிய நண்பர்களே, அறிவொளி மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவொளி குடும்பத்தினுடைய அன்புமிகு உறுப்பினர்களே, இந்த அமர்வுக்கு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய முனைவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவர் மாதவன் அவர்களே, இங்கு பங்கு பெற்று அறிவொளியில் பங்கு பெற்று பல தடங்களில் செயல்புரிந்த பேராசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களே, பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்களே, இங்கு நன்றியுரை நிகழ்த்துள்ள அமர்ந்துள்ள மாநில செயலர் திருமிகு பாதுஷா அவர்களே, எல்லோரையும் சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். நாங்களும் அறிவொளியில் வேலை பார்த்தோங்கிற பெருமையோடு இருக்கோம். இங்கே வந்த படம் ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. அறிவொளி என்ற காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி 2 கலைப்பயணங்கள் நிகழ்ந்தன. அந்த கலைப்பயணங்கள் எல்லாம் ஒரு கருத்தாளராகவும் அது அங்கே பங்கேற்பராகவும் சென்றிருந்தோம். அறிவொளி வந்தபோது முதல் எங்கள் ஊரில் அறிவொளி கலைப்பயணத்தில் கலைக்குழுக்கு பயிற்சி அளிப்பதற்காக சற்று முன் பாடிய திருமிகு வசந்தியும் அவங்க துணைவரும் திருமணம் புரிந்து கொண்டு, காதல் திருமணம் கலப்பு திருமணம் புரிந்து கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கலைக்குழுக்கு பயிற்சி அளிக்க வந்தாங்க. அந்த பயிற்சி அளிக்க வந்த வசந்தி அவர்களுக்கு நாங்கள் வளைகாப்பு போட்டு சந்தோஷப்பட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த குழந்தை தொழிற்கல்வியில் படித்து கொண்டிருக்குன்னு வசந்தி சொன்னாங்க. இப்படி ஜாதி தாண்டி மதம் தாண்டி மதங்களை உடைத்து மனித இதயங்களை ஒருங்கிணைத்த இயக்கம் என்பது அறிவொளி இயக்கம். அதுதான் ஜாதியை உடைத்திருந்தது. அதுக்கு முன்னாடி ஜாதி இருந்திருக்குது, அந்த இதயம் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் உடைப்பதற்கான தைரியத்தை கொடுத்தது அறிவொளி இயக்கம். சுதந்திர போர் காலத்தில் வீட்டுக்குள் இருந்த பெண்கள், மேல்வர்க்க பெண்கள் கூட தெருவில் இறங்கி சுதந்திர போருக்காக காந்தி அழித்த போது தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். அது சில பேருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, சில பேருடைய பெயர்கள் பதிவு செய்யப்படலை. ஆனால் இந்தியாவில் அறிவொளி இயக்கத்தின் மூலமாக தெருக்களில் வீட்டுக்குள் அடுப்பறைக்குள் பூட்டி கிடந்த பெண்களை அவர்களுடைய கால் தலைகளை உடைத்துவிட்டு தெருவுக்குள் உலவ விட்டது. அவர்களை அழைத்து வந்து இயக்கமாக நடித்து அவர் ஒவ்வொருடைய பெயரையும் பதிவு செய்தது அறிவொளி இயக்கம். அதையெல்லாம் மறுக்கவே முடியாது. அவர்கள் மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைவராக திருமிகு நீலா இருக்காங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடும் மாநில செயலராக இருக்காங்க. அந்த நீலாவையும் அழைத்து வந்து அவர்களை கவிஞராக காட்டியது அறிவொளி இயக்கம். இப்படி இது ஒரு அறிவொளி இயக்கம் என்பது 2ஆம் சுதந்திர போராகவும் பெண்களுடைய இயக்கமாகவும் பெண்களை காப்பாற்றுகிற இயக்கமாகவும் பெண்களுடைய கடிவாளங்களை கழற்றுகிற இயக்கமாகவும் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கிற இயக்கமாகவும் இருந்தது. காலையில் முனைவர் ஆத்ரேயா சொன்னபடி முதல்ல 5 மாவட்டங்களில் அறிவொளி துவக்க காலமாக இருந்தது. புதுக்கோட்டையில் ஷீலாநாயகி சங்கத்தை நடத்துகிறாங்க, விருதுநகரில் ஞானசம்பந்தம் நடத்துகிறாங்க, மதுரையில் கிரிஜா நடத்துகிறாங்க, சிவகங்கையில் குச்சியாசாமி நடத்துகிறாங்க, வேலூரில் ராமசுந்தரம், பின்னாடி விஜயகுமார் நடத்துறாங்க. இப்படி முதல்ல 5 மாவட்டங்களில் வந்த அறிவொளி இயக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம். ஷீலாராணி சுங்கத் புதுக்கோட்டையில் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட தங்கச்சி வாழ்க்கையை சுத்தி வீடு தங்கச்சின்னு ஒரு பாடல் பிறந்ததும் பெண்கள் சைக்கிள் ஓட்டின் மூலமாக தங்களுக்கான வாழ்வியல் சக்திகளையும் தங்களுக்கான தேவைகளையும் அடுத்தவர்களை சார்ந்து வாழ முடியாத ஒரு வேண்டாத நிலைமையும் உருவாக்கி கொடுத்தது அறிவொளி இயக்கம் தான். பெரிய கலெக்டரு, அவர் பெரிய IAS ஆபீசரு, IPS ஆபீசர்லாம் தாண்டி விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஞானசம்பந்தன் அறிவொளி தொண்டராகி பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர் மாற்றலாகி போகும்போது விருதுநகர் மாவட்ட மக்கள் ஒன்றாக கூடி நீங்க போகவே போகாதீங்க என்று ஒரு கலெக்டர் மாற்றலாகி போனதற்காக கண்ணீர் விட்ட காட்சி என்பது அறிவொளி இயக்கத்தில். இங்க வந்த போது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சிவகங்கையில் குஸ்தியாகாந்தி அவர்கள் திறமையாக அறிவொளி இயக்கத்தை எல்லாரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள். வேலூர்ல IAS ஆபீசர் மேல்தட்டு வர்க்கம் பெரிய அதிகாரிகளை எல்லாம்
வரிசையில் தாங்கள் நின்று ராமச்சந்திரன் இங்கே இருந்த போது அங்கே அறிவொளியில் வந்து 91 சமத்துக்கான மாநாடு இருந்த போது ராமச்சந்திரன் அவர்கள் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்க. இப்படி சமூக புரட்சியை உண்டு பண்ணி பல்வேறு சமூக மாற்றங்களை கொண்டு வந்த அறிவொளி இயக்கத்தில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 25 ஆண்டு காலத்திற்கு பின்னாடி உங்களை எல்லாம் பார்க்கலாம் போது ரொம்ப மகிழ்வா இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் சின்ன பையனாக சிலிப்பன திருமணமாகாத சிறுவனாக பார்த்தோம், ஒரு 20 வயசு பையனா. இன்னைக்கு ஓடி ஆடி செஞ்சு பெரிய ஆளா இருக்காரு. இப்படி அன்றைக்கு நடுவதில் இருந்தவங்கலாம் இன்னைக்கு முகில் மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு பனி மூப்பு அடைஞ்சிருக்காங்க. முகில் வந்து எங்க ஊருக்கு கலைக்குழுக்கு வந்தது போது அவங்க இணையரை வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வாப்போன்னு தான் சொல்லுவாங்க, வாடி பொடின்னு சொல்லுவாங்க. வாங்க போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை பார்த்த இப்படி விதவிதமான மனிதர்களை சொல்லிக் கொடுத்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு களங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து முதல்ல ஒரு 2 ஆண்டு காலம் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அனைத்து மாநிலங்களுக்கும் முனைவர் ஆத்ரேயா மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க. ஆத்ரேயா பற்றி பேசணும்னா அன்னைக்கு இருக்க கலெக்டர் எல்லாம் மெஸ்மரைஸ் பண்ற ஒரு சக்தி படைத்த ஒரு மனிதர் ஆத்ரேயா. கலெக்டர்லாம் எவ்வளவு ஈஸியா வேணாலும் தன் பக்கம் பேசி இழுத்துருவார். பேச்சு திறமையால கவர்ச்சியால அவர்களை மயக்கி அறிவொளிக்கு கொண்டு வந்து அரசு அதிகாரிகளை தரையில் இறங்கி நடக்க வைத்து கொண்டு சென்ற இயக்கம். அன்றைக்கு ரமேஷ் மிஸ்ரா திண்டுக்கல் மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தாங்க. சைலேந்திர பாபு எஸ்பிஎஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள பெண்களையே, அவங்க வீட்டு பெண்கள் தெருவில் வரமாட்டாங்க. அன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி மனித சங்கிலில் அவர்கள் வீட்டு பெண்கள் தெருவில் இறங்கி மனித சங்கிலியோடு அவர்கள் நடந்து வந்தார்கள். இப்படி அனைத்து வகையான மக்களையும் தன்னுடைய இயல்பை தாண்டி மாற்றி செயல்பட வச்ச இயக்கம் என்பது அறிவொளி இயக்கம். இதை மறக்க முடியாது. இனிமே அந்த தொடர்ச்சியில் வந்த அறிவொளி இயக்கத்தின் மூலம் கிடைத்த பெண்களை வைத்துக் கொண்டு தான் சமம் என்ற அமைப்பு என்ன செய்யலாம்னு பார்த்தோம். சமம் என்ற அமைப்பு அன்றைக்கு உருவாகி இந்தியாவில் சுய உதவி குழுக்களை முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மலர் என்ற அமைப்பு உருவாகி இன்றைக்கு இந்தியா முழுசுக்கும் தடம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சுய உதவி குழு அமைப்பாக பல உதாரணங்களையும் ஓமானங்களையும் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாக அதிகமாக பெண்களுடைய தன் காலில் வாழ்ந்து கொண்டு தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு தன் வீட்டுக்கு பிள்ளைகளை கல்யாணம் செஞ்சு கொண்டு தன்னுடைய கணவருக்கு உதவி செய்து வீடு கட்டிக்கு பெரிய அளவில் குடும்பத்துடைய சமூக மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் ஒரு பெரிய பொறுப்புள்ள பெண்களை கொண்டு வந்த இயக்கமாக இருக்குது. இது வந்து பாலின சமத்துவத்தை முன்னிறுத்துற இயக்கமாக இருக்குது. இப்படி பல களங்கள் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். முனைவர் ராமகிருஷ்ணன் இங்க முதல் அறிவொளி நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆய்வை இங்கதான் படைக்கிறார். குழந்தைகள் ஏன் பள்ளியை விட்டு ஓடி போறாங்க அப்படின்னு காரணப்போது அன்றைக்கு ராத்திரி விவாதம் செய்யப்படுகிறது. ஏன் ஓடி போறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம். ராமகிருஷ்ணன் அவங்க செஞ்ச ஆய்வுப்படி வாத்தியாரால் தான் ஓடி போறாங்க பிள்ளைங்க. வாத்தியாருக்கு டீ வாங்கி வந்து கொடுக்க இஷ்டப்படாமல், காய்கறி கொடுக்க வாங்கி இஷ்டப்படாமல், சிகரெட் வாங்கி கொடுக்க இஷ்டப்படாமல் ஓடுறாங்களே தவிர அவர்கள் பள்ளியை விட்டு விலகுவதற்கு அவர்களுடைய வறுமையோ பெற்றோரோ வேறு எதுமோ பாடத்திட்டமோ அல்ல என்று ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அதற்கான கணக்கீடுகள் செய்யப்பட்டன. இந்த வேலூர் பல வகைகளில் முத்திரை பதித்த மாவட்டமாக இருக்குது. காலையில முனைவர் மாநிலத்தில் மணி சொன்ன பாரி இங்கதான் முதல் வந்து அறிவியல் இயக்கத்தோட மாநில மாநாடு வேலூர்ல தான் நடைபெற்றது. இன்றைக்கு அறிவொளி இயக்கத்தோட வெள்ளி விழா மாநில மாநாடு இங்கதான். அதுவும் வெள்ளி விழா மாநாடு, இது வெள்ளி விழா. இப்படி வெள்ளி விழாக்களை கொண்டாடக்கூடிய வேலூர் மாவட்டம் இங்கு செயல்பட கொண்டிருக்க செயலாளர்களை, கருத்தாளர்களை, இங்கே ஏபிசியா விளப்பத்தவங்க, பிபிசியா விளப்ப இவர்களுக்கும் வெள்ளி விழாக்களை கொண்டாட வேண்டுமாக உங்கள் சார்பிலும் அறிவியல் இயக்கத்தின் சார்பிலும் மக்கள் சார்பிலும் கேட்டுக்கணும். இன்னைக்கு அறிவியல் மூலம் வந்தவன் தான் இன்னைக்கு தமிழகத்திலும் அறிவியல் இயக்கத்திலையும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அறிவொளியில வந்த சின்ன பொண்ணான சுகந்தி தான் இன்றைக்கு அகில அனைத்து இந்த ஜனநாயக
எல்லாம் வந்த ஸ்டீபன்நாதன் அவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மாநில பொதுச் செயலாளர்கள். இப்படி சின்ன பையங்களா வந்தவர்கள் எல்லாம் திறமைகளை வளர்த்து அவருடைய மாநில பொறுப்பாளர்களாக இந்த தமிழகம் முழுவதும் வழிகாட்டக்கூடிய பெரிய பெரிய பொறுப்பாளர்களாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் இயக்கம். தமிழ்ச்செல்வன் காலையில் பேசினாங்க, காலையில் ஆசிரியர் பேசினாங்க, இன்னும் பலர் இன்னைக்கு பேசி அவருடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் ஏராளமான அனுபவங்கள் இருக்கின்றன. முக்கியமாக உறவு பாலங்களை கொண்டு சென்று அறிவியல். இந்த மாதிரி பல்வேறு படிக்காமல் வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாம் படிக்க வைத்த அறிவியல். நான் 2 உதாரணம் நான் சொல்ல நினைக்கிறேன். எங்கள் ஊர்ல எல்லாம் அறிவியல் இயக்கத்தில் போகும்போது அந்த நடையாளி பாட்டு பாடும்போது ஒரு அம்மா உட்காந்துட்டு பாவி பயல்களை முன்னாடியே வந்து நானும் படிச்சிருப்பேனடா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொன்று பாண்டிச்சேரியில அறிவியல் இயக்கம் போகும்போது விடிகாலை 4 மணி, எந்த நேரம் விடிகாலை 4 மணிக்கு ஜேகே கூட்டு போறாரு. அங்க கட்டுமான தொழிலாளி சித்தா வேலைக்கு போக வேண்டிய பையங்க 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அறிவொளி தொண்டனாய் பாடம் சொல்லி கொடுத்து விட்டு அப்புறமாக 6 மணிக்கு மேல வேலை. புதுக்கோட்டையில நீலாவும் மாணிக்கத்தாய் போய் இங்க பக்கத்துல ஆலப்புழை பக்கத்துல கிராமத்துல இரவு 10 மணிக்கு மேல ஒரு வீட்டுக்குள்ள உள்ள தொட்டில் ஆடுது. அந்த தொட்டில் ஆடுறதுக்குள்ளால ஒரு பெண் வந்து எங்களுக்கு இப்பதாங்க நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, பாடம் தந்தாங்க. நாங்களும் கற்றுக்கொண்டோம். நான் வந்து 38 ஆளா காலேஜ் வதிராக இருந்திருக்கேன். அங்கு கிடைக்காத மகிழ்ச்சி கல்லூரியில் பேராசிரியர் 38 ஆண்டுகள் படிவதற்கு அங்கு கிடைக்காத மகிழ்ச்சியும் திருப்தியும் அறிவொளியில் பற்றாற்றும் போது அடித்தட்டு மக்கள்கிட்ட போகும்போது மிக சந்தோஷமான வாழ்க்கை, திருப்திகரமான வாழ்க்கைக்கோ காலேஜ் வந்து இந்த தடையை உடைத்துவிட்டு மாட்டுக்கொட்டையெல்லாம் படுத்து தூங்கி தெருவுகளில் பாடி தெருப்பாடகராகவும் தெருவு நடக்கக்கூடிய நாடகராக இருக்கும். இப்படி பல பொருளாதார தடைகளையும் சமூக தடைகளையும் பாலின தடைகளையும் உடைத்து மக்களை மனிதனாக பாட்டியது அறிவொளி இயக்கம். அந்த அறிவொளி இயக்க வெள்ளி விழா மாநில மாநாட்டுக்கு இந்த அமர்விற்கு தலைமை வைப்பில் பெரும் மகிழ்வும் சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய உரையை இத்துறை முடித்துக் கொண்டு அடுத்த மற்றவர்கள் உங்கள் வழிக்கு அழைக்கிறேன். நன்றி.